அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த 2024-25 அகாடமிக் இயருக்கு க்யூட் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு யூஜி ப்ரோக்ராம்ஸுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதை பற்றின ஒரு முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்டெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரி, க்யூட் யூஜி 2024 எதுக்கு எழுதணும், ஏன் எழுதணும், என்ன பலன் அப்படிங்கிற விளக்கமெல்லாம் நிறைய நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் nta.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு. அந்த ஃப்ளாஷ் நியூஸை கிளிக் பண்ணி பார்க்கணும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதில் கீழே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், இந்த ஆர்ச்சிவ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியா. ஸோ அந்த கீழே கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். மெனுஸ்லாம் போயிட்டுருக்கு. நான் ஜஸ்ட்டு ஆர்ச்சிவ்னு கிளிக் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் விண்டோவில் அந்த ஃபஸ்ட்டு, அதாவது லேட்டஸ்ட்டு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இங்கே பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃபார் த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் for admission to undergraduate programs into central universities and other participating universities, institutions, organization, autonomous college. இது எல்லாத்துக்குமே இப்போ சொல்லி இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கால்வாசி சப்ஜெக்ட் இதிலேயே தெரிஞ்சுக்கிட்டோம். 2024 அட்மிஷனுக்கு சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அப்புறம் ஸ்டேட் யூனிவர்சிட்டிலாம் சிலது இருக்குது, இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, ஆட்டோனமஸ் காலேஜஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு மார்க்கை வச்சு அப்ளிகேஷன் போடலாம். இதுதான் அந்த ரீட் மோர். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ரீட் மோர்ன்றது அந்த அடுத்த ஒரு பிடிஎஃபில் ஓப்பன் ஆகும். இந்த எக்ஸாம் பற்றின ஒரு முழுமையான விளக்கம் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் அநேகமாக அடுத்து ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றது சொல்லியிருக்கு. இதில் பாருங்களேன், ஷெட்யூல் ஃபார் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இந்த தியரியெல்லாம் படித்து பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிவிட்டு. இது ரொம்ப முக்கியமான தகவல். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா, இருக்குது. சரி, இந்த ஒரு நிமிஷம் இருங்க. இதுதாங்க அந்த நோட்டிஃபிகேஷன். இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃபார் த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு யூஜிக்கு சொல்லியிருக்கு. இந்த மெசேஜ் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். இது இந்த அகாடமிக் இயருக்கு 2024-25 அகாடமிக் இயரு எக்ஸாமு எப்போ நடத்துருவாங்க அப்படின்றது இந்த ஹைப்ரிட் மோடு, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஆர் பென் அண்ட் பேப்பர் டெஸ்ட்டு இப்படியும் இருக்குது. ஸோ 2 டைப்பும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை முழுசாக அதில் பார்ப்போம். இருக்குது இந்த ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 27 பிப்ரவரி டு 26 மார்ச். லாஸ்ட்டு டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீஸு 26 மார்ச் சொல்லியிருக்கு. கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் 28, 29 2 நாளில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன்ஸில். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன், எந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு சிட்டி நடக்குதோ அதனுடைய டீட்டெயில் 30 ஏப்ரல் 2024 தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டவுன்லோடிங் ஆஃப் அட்மிட் கார்ட்ஸு, ஏன்னா எக்ஸாம் எழுதணும் இல்லையா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கு அட்மிட் கார்டு எப்போனா May 24 வரும். செகண்ட் வீக் ஆஃப் May 24 சொல்லியிருக்கு. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் எப்போன்னு பார்த்தோம்னா 15 மேலேருந்து 31 மே வரைக்கும் அந்த டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ரெஸ்பான்சஸ் அண்ட் ஆன்சர் கீஸ், அது டு பி அனௌன்ஸ்டு லேட்டர் ஆனது வெப்சைட்டு. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டு இது கீழே கொடுத்துருக்கு. இதை நோட் பண்ணிக்க மறக்காமல். டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் அந்த என்டிஏ வெப்சைட் 30 ஜூன் 2024. இதுதாங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது எதுக்காக இதை சொல்லியிருக்குன்னு சொன்னால், சப்போஸ் அதையும் சொல்லிட்டாங்க, இந்த டேட்ஸ் மே வேரி டிபெண்டிங் ஆன் தி நேஷனல் எலெக்ஷன் ஷெட்யூல். சப்போஸ் இந்த வருஷம் எலெக்ஷன் வருது, பார்லிமெண்ட் எலெக்ஷனு, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேட்டு மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். சரிங்களா. சரி, இந்த யூஜி எக்ஸாம் எப்படி நடக்கும்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மொத்தம் 13 லாங்குவேஜஸில் நடத்துகிறாங்க. என்னென்னன்றதை பாருங்கள். 13 மொழிகள் நடக்குது. இங்கிலீஷ், ஹிந்தி, அசாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு அண்டு உருது. இதெல்லாம் பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் இதிலேயே கோத்ரூ பண்ணிங்கனாவே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். பேப்பர்ஸ் எப்படி இருக்கும், டைமிங், எலிஜிபிலிட்டி, இது எல்லாமே வெப்சைட்டில் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சப்ஜெக்டை பாருங்கள். மொத்தம் 33 லாங்குவேஜஸ் அண்டு 27 சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூஜி மீன்ஸ் ஒரு பிஏ, பிகாம், பிஎஸ்சி இது படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆல் இண்டியா லெவலில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, சில ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ப்ளஸ் இந்த அக்ரிகல்ச்சர் கோர்சஸ், இது எல்லாமே படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் எக்ஸாம் எழுதுனா இந்தியா லெவலில் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்
அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய தகவலை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அது இல்லாமல் ஏற்கனவே நான் ரிலீஸ் பண்ணிருக்கேன் நிறையா வீடியோஸ் அந்த யூஜி எக்ஸாம் பற்றி. பாருங்கள், எந்த சிலபஸ் பார்க்கலாம், என்ன சப்ஜெக்ட்டு, அந்த எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் உடனுக்குடனே வந்து சேரும். இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறத ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், வச்சு ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.